ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மா பற்றி யூடியூப் சேனல். ஒரு காலத்தில் போனி கபூர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமா இருந்தார். தலை ஃபேன்ஸ் எல்லாம் நேரு மாமா அப்படின்னு சொன்னதை விட போனி கபூர் மாமா அப்படின்னு அன்போட சொன்னது தான் அதிகம். ஏன்னா அந்த போனி கபூரங்கள் தலை ஃபேன்ஸுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. இவர் செஞ்ச நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் நாளைக்கு ரிலீஸ்னா இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கு ரசிகர்களை குஷிப்படுத்துறத ரொம்பவே திறமை வாய்ந்த ப்ரொடியூசர்னா அது இவர் தான். இவரை பார்த்துட்டு லைக்கா ப்ரொடக்ஷனும் நீங்கள் கோடு போட்டால் நாங்கள் ரோடே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷமாக ஃபேன்ஸுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் தராமல் தல ரசிகர்களுடைய மனநிலையை ரொம்பவே சோதிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஏகேவோட அடுத்த படமான கூட்படகளி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற மைத்ரி மூவிஸ் பேக் டு பேக் ஃபேன்ஸுக்கெல்லாம் அப்டேட் கொடுத்து தல ஃபேன்ஸ் மூலிமா ட்விட்டரில் அதிக இம்ப்ரெஷனை கெயின் பண்ணி வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருந்தாங்க. இதை பார்த்து லைக்கா ப்ரொடக்ஷன் ரொம்பவே கடுப்பானால தான் 2 நாளுக்கு முன்னாடி விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மைத்ரி மூவிஸ்க்கு கிடைச்ச அளவுக்கு இம்ப்ரெஷன் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு கிடைக்காதனால அடுத்த மாதம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு விடாமுயற்சி படத்திலிருந்து ஒரு தரமான கிளிம்ஸ் வீடியோ ஒன்று ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண இருக்கிறாங்களா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். இதில் என்ன ஒரு வருத்தம்னா, இவ்வளோ நாள் நம்ம கத்தியும் கத்திரியும் கேட்டு கிடைக்காத அப்டேட்டு ஜஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் போட்டிக்காக அப்டேட் தராங்களே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. வரப்போகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற விடாமுயற்சி படத்தோட கிளிம்ஸ்க்காக யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க அந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.